புத்தக பிரியர்களுக்கு வணக்கம். கள்ளிக்காட்டு இதிகாசம் பக்கம் 81. பாலும் வேணா மோரும் வேணா பொண்ணை அனுப்புங்கிறான் ஜமீன்தாரு. காயாம்புத்தேவர் கதி கலங்கி நிற்க, அண்ணன் தம்பி ஆளுக்கு ஒரு பக்கம் அறிவாளை தூக்க, அத்தனை பேரையும் கையமர்த்தி, ஐயா நாங்கள் பொண்ணை இழப்போம், பொருளை இழப்போம், மண்ணை இழப்போம், மானத்தை இழக்க மாட்டோம், போயிட்டு வாங்கன்னு புத்தி சொல்லியிருக்காரு காயாம்புத்தேவர். ஜமீன்தாரு வெடைச்ச புத்திக்காரன். படியலை தூக்கி கொடுக்குறியா தூக்கிட்டு போகவான்னு கேட்குறான். தொட்ட கையை வெட்டுவேங்கிறான் ஒரு அண்ணங்காரன். குதிரையை விட்டு இறங்கி பொண்ணை தூக்குறேன்னு புகுந்தான் ஜமீன்தாரு. அதில் ஒரு அண்ணங்காரன் கெட்ட பைய, அருவாளை எடுத்து கம்புங்கூடு மலிக்கிற பைய போட்டான் ஒரு போடு. தங்கச்சியை தொடப்போன கையை துண்டா ஓடி போய் தொழுவில் விழுந்துச்சு. வெட்டி விழுந்த கையை ஒரு வேட்டை நாய் திங்கிறத கண் முன்னால் பார்க்குறான் ஜமீன்தாரு. உங்கள் வம்சத்தை அழிக்காமல் விடமாட்டேன்டான்னு சத்தியம் பண்ணிட்டு ஓடி ஏறி போய் குதிரையை ஓட்டுறான். ஒத்த கையோட தானே? ஆமாம், ஒத்த கையோட. காயாம்புத்தேவருக்கு தெரிஞ்சு போச்சு, கடைசி காலம் வந்துருச்சுன்னு. ஜமீன்தாரு பொல்லாத பைய வெட்டுப்பட்டு வேற வீட்டுக்கு போகிறான். சூடுபட்ட புலி சும்மா இருக்காது. வேல் கம்பும் வெட்டாலுமா ஒரு படை வரத்தான் போகுது. குடும்பத்தை அழிச்சு பொண்ணை தூக்கிட்டு தான் போக போகிறாங்க. நடக்க போகிறது நல்லாவே தெரியுது காயாம்புத்தேவருக்கு. அண்ணன் தம்பிங்க கூடுனாங்க. ஆளாளுக்கு ஒரு யோசனை சொன்னாங்க. தலை போனாலும் பரவாயில்ல, தங்கச்சியை தொடவிடக்கூடாதுன்னு முடிவெடுத்தாங்க. காயாம்புத்தேவர் நினச்ச மாதிரியே நடந்துச்சு. சும்மா பொலிகாலைக மாதிரி புகுந்தானுங்க ஜமீன்தாரு ஆளுக. நடுசாமத்தில் ஊரே தீப்பிடிச்சி எரியுது. வைக்க படப்புக்கு வச்ச தீயி கூரை கூரைக்கு தவ்வுது. ஆடு மாடுக கத்துது, பொண்டு பொடுசுக அலறுது. அவன் பொண்டு பிள்ளைய காப்பாத்துவானா? காயாம்புத்தேவனுக்கு கை கொடுப்பானா? அண்ணன் தம்பிக 6 பேரு, வந்தவனுங்க 100 பேரு. சக்தியுள்ள மட்டும் சண்டை போடுறாங்க. தாக்கு பிடிக்க முடியல. முத்துக்கண்ணியை கூட்டிக்கிட்டு அண்ணங்காரன் ஒருத்தை மட்டும் ஆத்து பக்கமாக ஓடுறான். மொசை எங்கே போகுதுன்னு மோப்ப நாய்க்கு தெரியாதா? ஜமீன்தாரு ஆளுக விரட்டுறாங்க. தங்கச்சியோட ஆற்றுல போய் குதிக்கிறான் அண்ணே. மலையில் மழை பெஞ்சு நிறத்தண்ணி போகுது ஆற்றுல. முத்துக்கண்ணியோட திரும்பாட்டி எல்லா பயலையும் நிற்க வச்சு தலையை வெட்டுவான் ஜமீன்தாரு. அவன் கையில் சாகிறதுக்கு ஆற்றுல விழுந்து சாகலாம்னு விரட்டி வந்த பயக வெள்ளத்தில் குதிச்சானுக. அண்ணனும் தங்கச்சியும் தப்பிச்சு நீந்துறாக. ஆற்று தண்ணி இழுக்குது. எதிர்த்து நீச்சல் அடிக்க முடியலை.